திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை இந்த டிவிக்கு அரசு கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சது மட்டுமல்ல, அவரை எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம், நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேக்கு வந்துருங்க, அப்புறம் நம்ம டிவிகே சின்னத்துல நின்னு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு காவல்துறை மூலமாக ஜெயில பேரம் பேசினதா அவரே சொல்றாரு. விஜய் மட்டுமல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் திமுக இருந்து என்னை பிரிக்க முடியாது, நான் எப்பவுமே திமுக தொண்டன் தான் சொல்லி அவர் பேட்டி கொடுக்கிறார். அவர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னா, முதலமைச்சர் விஜய ஒருமையில பேசிட்டாரு, விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு அவதூறு வழக்குல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரையும் கைது பண்ணது இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. திமுகவின் RS பாரதி மேல கிட்டத்தட்ட 13 அவதூறு வழக்கு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போட்டாங்களாம். எந்த ஒரு அவதூறு வழக்குக்காகவும் அவர் கைது செய்யப்படல அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. முதலாக ஒரு முதலமைச்சர் விமர்சனத்தை கூட தாங்க முடியாமல் இப்படி ஒரு அவதூறு வழக்குல அவசரமா கைது பண்றது, இது என்ன விதமான மனநிலை? மக்களுக்கு சேவை செய்யதான் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் சார்பா தான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்றீங்க. சட்டசபையில பத்திரிகையாளர்களையும் பார்த்து பேசுறது கிடையாது, எந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறது கிடையாது. இப்படி விமர்சனம் வைக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்றது எந்த விதத்தில் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல கேஸ் கொடுத்த உடனே அவர் முன்ஜாமீன் மனு போட்டாரு. முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்த 45வது நிமிஷமே போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 10 நாள் ஸ்டேஷன்ல டெய்லி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்திருக்காங்க. பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள்லாம் வரதான் செய்யும். மக்கள் சேவை செய்யணும்னு வந்துட்டா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மாத்தி கேஸ் போட்டு அவங்க மேல கெட்ட பேரை உண்டாக்கி என்னென்னமோ பண்ணதான் பார்ப்பாங்க. பொது வாழ்க்கையில இருக்க கஷ்டம் இதுதான். ஆனால் அவர் அப்படி மிரட்டி கூட்டிட்டு போய் குதிரை பேரம் பேசியிருக்காங்க. அந்த குண்டை தான் அவர் தூக்கி போட்டிருக்காரு. அங்க கூட்டணி இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் குதிக்கிறாங்களே, ஒரு பொய்யான செய்தி. திமுக அதிமுக கூட்டணி பேரம் பேச பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம், திமுக 59 எம்எல்ஏ தான், அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் தான். அதுலயும் டிவிகேக்கு அவ்வளவு 25 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்ப டிஎம்கேயும் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஏன்னு சொன்னா, கட்சி மாதிரி ஒருவேளை ஓட்டு போட்டாலும் விஜய் முதலமைச்சராக முடியும்னு சொல்லி தான் டிஎம்கே வெளிநடப்பு பண்ணாங்க. அப்பதான் ஒரு 88 எம்எல்ஏக்கள் ஓட்டு தேவைப்படும். அப்பதான் ஒரு 88 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாலே போதும், டிவிகே விஜய்க்கு பெரும்பான்மை கிடைச்சினா அவர் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி பெருந்தன்மையா டிஎம்கே வெளியில போனாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த சட்டப்பேரவையில வாக்கெடுப்பு நடந்து பாருங்க, அன்னைக்கு எப்படியாச்சும் சதி பண்ணி டிவிகே ஆட்சியை கவுக்கணும்னு சொல்லிதான் திமுக அப்படி சதி பண்ணிருச்சாமா. இதுக்கு உடனே இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சப்போர்ட். அதுவும் அதிமுக எம்எல்ஏக்களை நம்பி திமுக கூட்டணி அமைக்குமா? 2015 இத்தனைக்கும் 89 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியை சேர்த்தா 99 எம்எல்ஏக்கள். 2019 இடைத்தேர்தல் எல்லாம் ஜெயிச்சு திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவு எம்எல்ஏக்கள் 109. அப்பெல்லாம் ட்ரை பண்ணாத திமுக இப்ப ட்ரை பண்ணுதா? அந்த கம்யூனிஸ்டுகள் அப்படியே ஊனு என்ன பேச்சு பேசுறாங்க. திமுகவால அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுறாங்க. கலைஞர் காலத்தில் 13 வருடம் அதிகாரம் இல்லாமல் இருந்தது திமுக தொண்டன் தான் கட்சியை பார்த்துக்கிட்டான். இப்ப கூட 10 வருடம் அதிகாரம் இல்லாமல் இருந்தது திமுக. 2011 to 2021. 2019 தலைவர் ஸ்டாலின் நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் குதிரை பேரம் பண்ணி 109 + ஒரு 10 குதிரை பேரம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதா? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு சொல்றாரு, ஏன்டா ஓப்பனா காவல்துறையை வச்சு மிரட்டி பேரம் பேசுறாங்கன்னு. கம்யூனிஸ்டுகளை நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. கம்யூனிஸ்டுகள் லட்சணம் எங்களுக்கு எல்லாம் அப்பயே தெரியும். கதர் சட்டம் மட்டும் போட்டுக்கிறது, நம்ம காங்கிரஸ்காரன் மாதிரி கொள்கையை விளக்குறோம், கொள்கை குன்று மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிறது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடி ஒரு கையில, இந்த கையில டிவிகே கொடி, அவ்வளவுதான் உங்க வித்தியாசம். எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கா, எங்க அதிகார போதை கிடைக்குமோ அங்க போறது நீங்க தான், திமுக காரன் கிடையாது. இதெல்லாம் திமுக காரனுக்கு தெரியாம கிடையாது. நீங்க உலக உத்தமர்கள், உலகின் நேர்மையானவர்கள்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கலாம், நாட்டை ஏமாத்திட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் திமுக காரனுக்கு தெரியாமல் கிடையாது. மக்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் உங்களுக்கு பதில் கிடைக்கும்.